இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார் தேவேந்திர பட்னாவிஸ். மும்பையில் நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சராக பதவியேற்கிறார். மராட்டிய மாநிலத்தின் துணை முதலமைச்சராக அஜித் பவார் பதவியேற்பார் என தேவேந்திர பட்னவிஸ் அறிவிப்பு. அமைச்சரவையில் ஏக்நாத் ஷிண்டேவும் இடம்பெற வேண்டும் என்று விரும்புவதாகவும் பேட்டி. மகாராஷ்டிரா சட்டமன்ற வளாகத்தில் உள்ள சத்ரபதி சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தேவேந்திர பட்னாவிஸ். சட்டமன்ற பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து மரியாதை. PSLV C-59 ராக்கெட் ஏவுவதை நாளைக்கு ஒத்திவைத்தது இஸ்ரோ. விண்ணில் செலுத்தப்பட இருந்த புரோபா 3 செயற்கைக்கோள்களில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை. நாடு முழுவதும் 59,000 வாட்ஸ்அப் மற்றும் 1,700 ஸ்கைப் கணக்குகளை முடக்கியது மத்திய அரசு. டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் மோசடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதால் நடவடிக்கை. வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்ற ராகுல், பிரியங்கா. காசிப்பூர் எல்லையில் இருவரையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உத்தரப்பிரதேசத்திற்குள் ராகுல், பிரியங்காவை அனுமதிக்காத காவல்துறையினர். சம்பல் வன்முறையால் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்திக்க செல்லவிருந்தவர்களை திருப்பி அனுப்பினர். உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தடுக்கப்பட்டதற்கு கண்டனம். மக்களவையிலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் வெளிநடப்பு. நாட்டில் புழக்கத்திலிருந்து 2,000 ரூபாய் நோட்டுகளில் 98.02 விழுக்காடு நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுவிட்டன. தொடர்ந்து வங்கிகள் மூலம் திரும்பப் பெறப்பட்டு வருவதாகவும் ரிசர்வ் வங்கி விளக்கம். மழையால் பாதிக்கப்பட்டு அரையாண்டு தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு ஜனவரி முதல் வாரத்தில் தேர்வு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருவெண்ணெய்நல்லூர் பகுதி மக்கள் சாலை மறியல். 4 நாட்களாக பசியில் தவிக்கும் தங்களுக்கு நிவாரண உதவிகள் எதுவும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அறிவித்த 2,000 ரூபாய் மழை நிவாரண தொகை போதாது என அரகண்டநல்லூர் மக்கள் மறியல். ஆட்சியரும் எம்எல்ஏவும் நேரில் வர வேண்டும் என மறியல் செய்ததால் திருக்கோவிலூர் சாலையில் போக்குவரத்து முடக்கம். மூன்று நாட்களுக்கு பிறகு ஏற்காடு மலைப்பாதையில் இலகுரக வாகனங்கள் செல்ல அனுமதி. மண் சரிவு ஏற்பட்ட சாலைகள் சீரமைக்கப்பட்ட நிலையில் சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் வாகன போக்குவரத்து தொடக்கம். செஞ்சியை அடுத்த கோணை கிராமத்தில் சாலையை உடைத்துச் சென்ற காட்டாற்று வெள்ளம். திருக்கோவிலூர் செல்லும் சாலை துண்டிப்பால் தனித்து விடப்பட்ட கோணை கிராமம். எடப்பாடியை அடுத்து அரசிராமணி, செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்த சரபங்கா ஆற்று வெள்ளம். தரைப்பாலங்கள் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்களை பரிசலில் கொண்டு வந்த பொதுமக்கள். கிருஷ்ணகிரியில் சையத் பாஷா மலையிலிருந்து உருண்டு விழுந்த ராட்சத பாறை. வீடு ஒன்றின் சுற்றுச்சுவர் சேதமடைந்த நிலையில் அதிகாரிகள் ஆய்வு. மானாமதுரை அரசு மருத்துவமனையில் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் சிகிச்சை. மருத்துவர்கள் யாரும் பணியில் இல்லாததால் காயமடைந்தவர் தலையில் ஊழியர்களே தையல் போட்டதாக புகார்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டி இடுகாட்டில் செம்மண் கொள்ளையர்கள் அட்டூழியம். புதைக்கப்பட்ட 6 பேரின் சடலங்களை மண்ணோடு மண்ணாக இரவில் அள்ளிச் சென்று விட்டதாக கூறி மக்கள் போராட்டம். போட்டு அங்க மூடி விட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே பாடி எல்லாம் எதுவுமே இல்ல, பூராமே பாதி ஆக்கிட்டு பணத்தை போட்டு பாதி ஆக்கிருக்காங்க. வண்டிக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. உடனே வண்டியை கண்டுபிடிச்சாங்க சார். பணத்தாக்கான வண்டியை வந்து உடனே கண்டுபிடிச்சு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அரசாங்கம் வந்து. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது ஓபிஎஸ்ஸின் கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவிற்கு ஒதுக்கக்கூடாது என அளித்த விண்ணப்பம் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 16 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலம் எதிர்பாராத பேரிடரான வெள்ளப்பெருக்கால் தான் உடைந்தது. திமுக ஆட்சியில் தரமில்லாமல் பாலங்கள் கட்டப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ஏவவேலு பதில். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த ஊனாங்குட்டை காப்புக்காட்டில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயி மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. விலங்குகளை வேட்டையாட நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரணை. பாபநாசம் அருகே வட்டாட்சியர் சென்ற வாகனத்தின் மீது மோத முயன்ற மணல் கடத்தல் லாரி பறிமுதல். சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று மடக்கிய அதிகாரிகள். போதைப் பொருள் விற்பனை செய்ததாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் உட்பட 7 பேர் கைது. விசாரணைக்கு பிறகு 7 பேரும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சந்திப்பு. வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக நிதி ஒதுக்க கோரிக்கை. இரண்டாயிரத்து 20-21 நிதியாண்டு முதல் லாபம் ஈட்டத் தொடங்கிய பிஎஸ்என்எல் நிறுவனம் நடப்பாண்டு ஜூன் முதல் அக்டோபர் வரை 87 லட்சம் புதிய வாடிக்கையாளர்கள் இணைந்துள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.